லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சுஃபின் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ் சார், இப்போ இந்த பக்கம் ஈரான் அமெரிக்கா இவங்க 2 பேருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடக்கிறது எந்த அளவு கவனம் பெறுதோ, இன்னொரு சைடில் பார்த்தோன்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதான செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தோன்னா இஸ்ரேல் அவங்களுடைய எதிரியாக அவங்க இந்த களத்தில் காட்டிக்கிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா ஹெஸ்புல்லாவை அவங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் லெபனான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது சரியா இருக்குமா? இது இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துமா, இல்லை இது இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துமா சார்? அதாவதுங்க, ஹிஸ்புல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கொரில்லா ஆயுதங்கள் வைத்திருப்பதில் ஒரு தனி அமைப்பு. ஹிஸ்புல்லாவுடைய ஹசன் நசுருல்லா, பாத் ஷுக்கூர், அலி கராரி இந்த 3 தலைவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருந்த ஹசன் நசுருல்லா ஒரு தீவிரமான போராளி. அவர் இஸ்லாமிய சித்தாந்தத்தின் வாயிலாக பெரிய அளவில் வந்தார். இறந்து போன கொமெனியுடைய ரொம்ப நட்பை பெற்றவர். அவரை பங்கர் பஸ்டர்களின் மூலமாக காலி செய்தார்கள். அலி கராரி, பாத் ஷுக்கூர். அதை தாண்டி ஹிஸ்புல்லாவில் பேஜரை கொண்டு உங்களுக்கு தெரியும், 4000 பேஜர்களை வெடிக்க செய்தார்கள் லெபனானில் 2024 அந்த சமயத்தில். இப்படியெல்லாம் அவர்கள் அந்த நடக்கின்ற போது ஹிஸ்புல்லாவில் ஒரு ரிதுவான் என்கின்ற ஒரு எலைட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அது ஒரு 3000-2000க்கு மேற்பட்ட வீரர்கள். அவர்கள் மிக கடுமையான போராடக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர்கள். 2006 அவர்கள் ஓட விரட்டினார்கள். யாரை? இங்கே இஸ்ரேலை. லெபனானை பொறுத்தவரை பாதி கிறிஸ்தவ மக்களும் பாதி இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். பிரசிடெண்டாக இருப்பவர் டேவிட் ஓன், பிரதமராக இருப்பவர் நவாப் சலாம். ஒரு அழகான பூமி, செழிப்பான பூமி, பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். இவர்களை பொறுத்தவரை அவர்களின் நோக்கம் ஒன்றும் இல்லை. யாருடைய நோக்கம்? இஸ்ரேலுடைய நோக்கம். அவர்களுடைய தோரா என்கின்ற வேதம் இருக்கிறது. அந்த தோரா வேதத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் கானான் தேசம் என்று சொல்லக்கூடிய இந்த தேசம்தான் பிராமிஸ்டு லேண்ட், ஆண்டவன் எங்களுக்கு வழங்கியது. அவர்களுடைய போருக்கு எல்லா காரணமும் அதுதான். நல்லா புரிந்தால் மற்ற தெரியும். பிப்ரிக்கல் நாம்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த போரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு அது. அதில் எதெல்லாம் ஆண்டவருடைய தேசம் என்று சொன்னால், மோசை ஃபாரோனோடு இவர்கள் விரட்டப்பட்டார்கள். மோசை ஆப்ரஹாம் பிறந்தது என்னவோ ஈராக். அவர் இந்த தேசத்துக்கு அனுப்பப்பட்டார். இங்கிருந்து அவருடைய கோத்திரங்கள், இந்த வரலாற்றை ஒரு நிமிடம்தான், அதிலிருந்து பிரிந்த 12வது கோத்திரங்கள் யூதா கோத்திரம்தான் இவர்கள். இவர்களை மறுபடி இங்கே வரச் சொல்லி இங்கே தாமதிக்க வைத்தது ஆண்டவர். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பூமி தான் இந்த கானான் தேசம். அப்போ எதெல்லாம் கானான் தேசம்? நாங்கள் இருக்கிற இந்த ஊர், நாங்கள் இருக்கிற இந்த ஊர் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன ஊர் காசா, அது அவர்களுக்குரியதல்ல, அது எங்களுக்கு கொடுத்தது. சிரியாவினுடைய பெரும்பான்மையான பகுதிகள், அதே போன்று லெபனான் முழுமையாக, அதே போன்று ஜோர்டான், திருப்பி சொன்னால் பக்கா என்று அழைக்கப்படும் மக்காவில் ஒரு பகுதி. அங்குதான் ஆப்ரஹாம் தனது குழந்தை தன் மனைவி ஆகாரை கொண்டு விடுகின்ற போது காலால் உதைத்து பீறிட்டு வருகிறது. இன்றைக்கி முஸ்லீம்கள் அதைத்தான் ஜம் தண்ணீர் என புனித ஹோலி வாட்டரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எங்களுக்கு உள்ளது என்கின்ற அளவிற்கு இவர்கள் முழுமையாக தங்களுடைய தோரா நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த அனைத்து பகுதிகளையும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்போ லெபனானுடைய பிரச்சனைக்கு ஆழக்கரு இதுதான். புரியுதா உங்களுக்கு? லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கிறார்கள். ஹிஸ்புல்லா நாட் அ இராணுவ அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸ், பயங்கரவாதிகள் இல்லை. அவங்க ஒரு அரசியல் அமைப்பாகவும் செயல்பட்டு, அவர்கள் ஒரு அரசியல் அமைப்பும் செயல்படுகிறார்கள். அவர்கள் கல்விக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ கட்டமைப்புகளை பெரிய அளவில் செய்கிறார்கள். அவர்களுடைய ஒரு பார்ட்டு தான் எது? இந்த மிலிட்ரியை தவிர மற்றபடி அங்குள்ள கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய ஹிஸ்புல்லாக்கள், அதாவது ஷியா முஸ்லீம்கள், சுன்னா முஸ்லீம்கள் மிக குறைவு தான். அவர்கள் ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை செய்து, கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், கட்டமைப்புகள், இணக்கம், ஹாஸ்பிட்டாலிட்டி, அலாங் வித் மிலிட்ரி, இதையெல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜ் மிலிட்ரி. அப்போ அந்த மிலிட்ரி அவர்கள் கட்டமைப்பதற்கு காரணமே எது? இஸ்ரேலை எதிர்த்தான். இப்பொழுது இஸ்ரேல் என்ன சொல்லுது? லிட்டானியா ஆறு என்று ஒரு ஆறு உண்டு. அந்த ஆற்றின் பக்கத்திற்கு மேற்புறம் நீங்கள் செல்லுங்கள்,
தெற்கு கரைக்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் எங்களுக்கு ப்ராமிஸ்ட் லேண்ட். ஆக்சுவலி அவர்களுடைய நீண்டகால கோல் ஒட்டுமொத்த லெபனானை ஆட்கொண்டு விடுவதுதான். புரியுதா உங்களுக்கு? அதற்கு முடியாமல் தானே ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா என்றால் இது அல்லாவின் சேனை. ஹிஸ்பு என்று சொன்னால் புல்லா, புல்லா என்று சொன்னால் அல்லாஹ் என்ற அர்த்தம். ஹிஸ்ப் என்று சொன்னால் அவர்களுடைய சேனை என்று அவர்கள் பேரை வைத்திருக்கிறார். அப்புறம் ஹமாஸுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த போக்கின் சூழல் இப்படியே வைத்து வந்து போகிற போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்க அதிபர் கிட்டத்தட்ட பில்லி எவ்வளோன்னு கேட்டால் $250 பில்லியன் செலவாயிருக்குது. ஒரு பில்லியன் $100 பில்லியன் எவ்வளோ ஆச்சு? 10 லட்சம் கோடி ஆச்சு. $250 பில்லியன் தீக்கரையாக ஆக்கியிருக்கிறார். இப்போதும் அவர் பதட்டத்திலே இருக்கிறார். ஒரு நாள் போர் ஆரம்பிப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பே கப்பல்கள் வந்து விட்டது, உங்களுக்கு தெரியும். அதற்கான எரிபொருள், சாப்பாடு, செலவுகள், போக்குவரத்துகள் எல்லாம். இதே நிலையை தொடரும் போது கடைசியில் பாருங்கள், இஸ்ரேல் பெரும் சீரழிவே வந்துடும். இஸ்ரேல் நாடை பிடிப்பதற்கு, ஆண்டவருடைய புனிய தேசத்தை பிடிப்பதற்கு இஸ்ரேலே இருக்காதுங்கிற ஒரு லெவலுக்கு அவர்கள் கொண்டு போயிடுவார்கள். ஏன்னா அதான் 2023 அக்டோபர் மாதம் ஏற்பட்ட போர். 2024, 25, 26 அக்டோபர் ஆக போகிறது. 3 மாதங்கள் ஆக 3 வருஷம் ஆக போகிறது. அந்த நாட்டில் வேலைவாய்ப்புகள் என்ன ஆறுது? 90 லட்சம் பேரில் 10 லட்சம் பேர் அரபுகள், கிறிஸ்தவர்கள். மீதி அப்படி என்றால் 80 லட்சம். 80 லட்சத்தில் ஒரு 20 லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க இந்த போரிலால். அவர்களுக்கு இரட்டை குடிமைகள் உண்டு, இரட்டை குடி உரிமைகள் உண்டு. அமெரிக்காவில் இருக்குது, சுவிஸில் இருக்குது, யூரோப் நாடுகள் பல நாடுகளிலும் உண்டு, ரஷ்யாவில் இருக்குது. அவர்கள் போய்விட்டார்கள். இனி அது பாதுகாப்பற்ற மண்டலம் இல்லை, ஒரு பாதுகாப்பான மண்டலம் இல்லை, பதட்டம் நிறைந்த மண்டலமாக மாறுகின்ற போது நாடு பிடிக்கும் ஆசையால் தன் சொந்த இனத்தையும் அவர்கள் அழியக்கூடிய ஒரு அபாயம்தான் நீங்கள் கேட்ட மாதிரி லெபனானில் அவர்கள் போர். அப்போ இந்த போரில் சமாதானத்திற்கான தீர்வை லெபனானை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஈரான் கேட்கின்றது. லெபனான் பிரச்சனை வேறு, நாங்கள் தாக்குவோம் என்று உடனடியாக தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓகே சார், இப்போ இந்த லெபனான் பிரச்சனையை தாண்டி இந்த நம்ம ஈரான், அமெரிக்கா இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தோன்னா, சீனாவில் பார்த்தோன்னா ஒரு புதிய சட்டம் இயற்றியிருக்கிறதா நான் ஒரு செய்தி படிச்சிருந்தேன் சார். அதாவது சீனாவுக்கான வரக்கூடிய கப்பல்களை அவங்களுடைய இறையாண்மையை மீறுற வகையில் யாராச்சும் தடுத்து நிறுத்தினாலோ இல்லை தாக்குதல் நடத்தினாலோ அதுக்கு சீனா எதிர்வினை ஆற்றும் அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா நான் பார்த்தேன். அப்படி அந்த சட்டம் வந்தால் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா சீனாவோட கப்பல்களை தடுத்தாலோ இல்லை அதில் ஆய்வு ஏதாச்சும் மேற்கொண்டாலோ சீனா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் நேரடியாக இறங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? நேரடியாக இறங்குமா என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விவகாரம். சீனா இதுவரை எங்கேயும் நேரடியாக இறங்கவில்லை. அவங்க தைவானை தவிர மற்ற இடங்களை. ஆமாம், தைவானிலும் நேரடி போர் இல்லை, மிரட்டல் தான். தைவானுக்கும் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை வேறு, சீனாவுக்கும் அமெரிக்காவும் நேரடியாக மோதிக்கொள்வது வேறு. ஆனால் அவர்கள் சட்டம் இயற்றி இருப்பது என்னவோ உண்மைதான். அதை நீங்கள் சொன்னது உண்மை. சீனாவினுடைய வலிமையான கம்யூனிஸ்ட் சட்டங்கள் வலிமையானது தான். அதை அவர்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நடைமுறையிலே அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது அது ஸ்டெக்ஸ் மோர் டைம், அது ஆகலாம். ஆனால் அமெரிக்காவை எதிர்த்து போர் புரிவதற்கு சீனா கொஞ்சம் யோசிப்பார்கள். அதே மாதிரி அமெரிக்கா இப்பொழுது வலுவிழந்து போன ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இப்போ அமெரிக்கா தன் கைவசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல்களை எல்லாம் கொண்டு நிறுத்தி ஒரு சோதனையைத்தான் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையிலே ரஷ்யா ஒரு புது திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். நேற்று வந்த செய்தியில் ஒரு திட்டம். ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் ஈரானும் ஒன்று தான். இதில் ஈரான் வீழ்த்தப்பட்டால் ரஷ்யா வீழ்த்தப்பட்டது, ஈரான் வீழ்த்தப்பட்டால் சீனா வீழ்த்தப்பட்டது. வடகொரியாவை விட்டு விடுங்கள், வடகொரியாவும் இருக்கும் நண்பர்கள். அப்படி இருக்கும்போது ரஷ்யாவினுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெசாகோவ் ஒரு விவகாரத்தை சொல்லியிருக்கிறார். என்ன விவகாரம் என்றால், நீங்கள் சொன்ன அந்த சீனாவினுடைய இந்த போர்களை எல்லாம் நிறுத்துவதற்கு தடாலடி வருவதற்கு முன்பு மைய கருப்பொருளாக வைப்பது அணு களஞ்சியங்களை, அணு பயிற்சியை கொடுக்கப்பட வேண்டும். இப்போது அவர்கள் கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். போரே அதற்காகத்தானே வந்தது. ரஷ்யா சொல்கிறத நாங்கள் வாங்கி வைத்துக் கொள்கிறோம், எங்களிடத்தில் அவர்கள் ஒப்படைக்கட்டும். அந்த மஞ்சள் கேக்குன்னு தான் அதுக்கு பேர், எல்லோ கேக். எது? இந்த அணு செறிவூட்டப்பட்டது. இதை நாங்கள் வைத்துக்கொண்டு நல்ல பணிகளுக்கு அதை பயன்படுத்த அனுமதிக்கலாம் என்ற ஒரு புதிய பிரேரணை வந்திருக்கிறது. அமெரிக்கா அதை கொஞ்சம் மடைமாற்றம் செய்து வேறு ஒரு கதையில் சொன்னாலும் இப்பொழுது அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறது. 20 வருஷம் சொல்லிட்டாங்க. முதல்ல 30 வருஷம் சொன்னாங்க, இப்போ 20 வருஷம். இப்போ 20 வருஷத்துக்கும் இல்லாமல் இப்போ சீனா ஈரான் என்ன சொல்லுது 5 வருஷம்.
ஆனால் ஒரு கேள்வி வரும், டெக்னிக்கலாக சில விஷயம் இருக்குது. அணுகுண்டை தாண்டி நான் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், டவுன் பிளேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறை ஒன்று இருக்குது. டவுன் பிளேட்டிங் சிஸ்டம் என்றால் இந்த 60% செறிவூட்டுவதற்கு பாருங்க, இதை வைத்தே நீங்கள் ஏராளமான விஷயங்களை செய்யலாம். ஆயுத ரீதியாகவும் செய்யலாம், மருத்துவ ரீதியாகவும் செய்யலாம், எரிசக்தி வாயிலாகவும் செய்யலாம். அந்த டவுன் பிளேட்டிங் சிஸ்டத்தின் மூலமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் U-35 அந்த 32-35 அந்த குவாலிட்டியை வைத்துக்கொண்டு பல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதைத்தான் ட்ரிமிட்டி இன்றைக்கு பேசுகிற போது, ஈரானிடத்தில் அந்த கழிவை எங்களுக்கு தாங்கள், கழிவல்ல அந்த செறிவூட்டப்பட்டதை கொடுங்கள், நாங்கள் அதை வைத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்லப்பட்டாலும் இதற்கு இன்னும் ஈரான் ஒப்புதல் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் கேட்ட மிக முக்கியமான விஷயம், சீனா இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமா? அவசர கதியில் சீன கம்யூனிசம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சீன கப்பல்களை தாக்கினால் உடனடியாக அவர்கள் கான்ஃப்ளிக்ட் ஜோனில், ஒரு கம்பேட் ஜோனில் உள்ள குனிப்பார்களா பேட்டில் அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் சீனாவினுடைய வளர்ச்சியை முழுமையாக மட்டுப்படுத்தவே அமெரிக்கா அந்த போரை ஆதரிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். எப்படி நாள் ஒன்றுக்கு 9 லட்சம் பேரல்கள் எங்கிருந்து வந்தது? ஈரானில் இருந்து. அவங்க ஈரானில் இருந்து இல்லை, அங்கே நிக்கோலஸ் மதுரா, வெனிசுவேலா, ஆமாம், அதை முழுமையாக கட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு 4.4 மில்லியன் உற்பத்தி செய்கிற எங்க ஈரானிலிருந்து பெரும்பான்மையாக எங்கே வருது? சீனாக்கு தான். ஷேடோ ஃபீல்ட்ஸ் மூலமா அது நடந்துட்டு இருந்த பொருளாதார தடைகள் இருந்த சமயத்தில் இப்போ நமக்கு இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துச்சு இந்தியாவுக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு சீனா இனி இதற்கு மேலும் தாமதிக்கக்கூடாது என்று ஏதாவது வினையை இழுத்தால் அது உலகளவிலே பரபரப்பாயிரும். இப்பொழுது அவர்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய வலு என்ன, அமெரிக்காவினுடைய வலுவற்ற நோக்கம் என்ன, எதிரினுடைய பலம் என்ன, எதிரியினுடைய பலவீனம் என்ன என்பது நன்கு உணர்ந்து கொண்டார்கள். யாரு? சீனா மட்டுமல்ல, ரஷ்யா உணர்ந்து கொண்டார்கள், உலகமே உணர்ந்து கொண்டது. இப்பொழுது அடுத்த செய்தி, இவர்கள் 8க்கு மேற்பட்ட ICBM-ஐ ரெடி செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். அது அமெரிக்காவை தாக்கக்கூடிய அளவிற்கு 12,000 கிலோமீட்டர் நீண்ட தூரத்தில் இருக்கிறது. ஆக இப்போ ஒரு டிசென்ட் தான் இருக்கிறது. ஒரு பெரிய கன்ஃபேபுலேஷன், பெரும் குழப்பமும் ஒரு அன்சர்டினிட்டியான பொலிட்டிக்ஸ் தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த போர் நாளை பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. அமெரிக்கா இந்த போரிலிருந்து தப்பி ஓடத்தான் முயற்சிக்கிறது. அமெரிக்கா தப்பி ஓடாதே என்று தான் பெஞ்சமின் ட்ரம்பை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார். நேற்று கிடைத்த தகவல், அமெரிக்க பொது சமூகத்தில் யூதர்களுக்கு எதிரான வெடிப்பு அதிகரித்து விட்டது. இங்கே மட்டுமல்ல, யூரோப்பிய யூனியனிலும் வெடித்து விட்டது. ஹோலோகாஸ்டுக்கு பின்பு மௌனியாக்கப்பட்ட இந்த வெடிப்பு தற்போது யூதர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்டர்கள் மட்டுமல்ல, எல்லோரிடத்திலும் யூதர்களுடைய அதிகாரம் அதிகப்பட்டு கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஒரு பிரளயம் உருவாகி இருப்பது தான் தற்போதைய யதார்த்தம். சார், இறுதியாக எனக்கு ஒரே ஒரு விஷயம் சார். இப்போ ட்ரம்ப் இந்த ஈரான்லேருந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து போகக்கூடிய கப்பல்களை வழிமறிக்கிறதுக்கு திட்டமிட்டது இந்த வெனிசுலாவிலேருந்து அவங்க அமெரிக்கா சுத்திகரிக்கக்கூடிய அந்த எண்ணெய்களை விற்பனை செய்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளும் நான் கேள்விப்பட்டேன். அப்படி அவங்க எண்ணெயை விற்கிறதுக்காக தான் இந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்களா சார்? இல்லை, எண்ணெயை விற்பதற்காக அவர்கள் நடவடிக்கை என்றால் இங்கே அவர்கள் வர வேண்டிய தேவை ஒன்றுமில்லை. யாரு? அமெரிக்கா எண்ணெய் விற்பதற்காக இங்கே வர வேண்டும் என்றால் எண்ணெய் விற்பதற்கு அமெரிக்காவுக்கு யாரும் தடை போடுவதில்லை. நான் சொல்றது ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ண தானே சார் நம்ம அதிகமாக விற்க முடியும், அதிகமாக வியாபாரம் பண்ண முடியும். அது அவர்களுக்கான இருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், நாம் படித்த அளவில் ஏராளமான விவகாரத்தை படித்த போது ஈரான் செழிப்பாகிவிடக்கூடாது. இதுதான் யாருடைய நோக்கம்? அமெரிக்காவின் நோக்கம் அல்ல, இஸ்ரேலின் நோக்கம். ஈரான் இந்த வறுமையிலேயே இவ்வளவு செழிப்பாய் கொண்டால், செல்வம் கடைசியில் குவிந்து விட்டால் அவனுடைய அறிவு எப்படி இருக்கும்? அவனுடைய ஆற்றல் எவ்வளோ இருக்கும்? அவனுடைய இராணுவ பலம் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இம்போர்ட் பண்ணுவான்? இன்றைக்கே இவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய லெவலுக்கு எல்லாமே ஹமாஸ், ஈரான், ஹெஸ்புல்லா, அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஹமாஸ்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஈரான்டையும் 40 வருஷம் விற்க முடியாது, விற்றதை வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது இதில் வேற ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஹெர்மூஸில் அவங்க
பைபாஸ், அது என்ன சொல்கிறது, டோல்கேட், இந்த மாதிரி கட்டணம் வசூல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஒரு கப்பலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 18 கோடி. அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை கப்பல் போகும்? 140 கப்பல்கள். 10 கப்பலுக்கு எங்கே போயிடும்? இவர் 20 கோடி வச்சு பார்த்தாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு 4000 5000 கோடின்னு அவர்களுக்கு வருமானம் வரும்போது, ஒரு ஆண்டுக்கு அவர்கள் வருமானம் 5லிருந்து 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட நியர் அபவுட் 100 பில்லியன். இந்த 100 பில்லியன் குரோர் டோக்கன் இந்த சுங்க கட்டணத்தில், கடலில் சுங்க கட்டணத்தில் வசூலித்து விட்டால் அவர்கள் எண்ணெயினுடைய லாபம் என்ன? நல்லா கவனிங்க. சுங்க கட்டணமாக மட்டும் இவ்வளோ வருகிறது. ஹெர்மூஸினுடைய ஒரு வளையம், ஒரு பகுதி அப்படியே ஒரு அது என்னது, கொண்டை ஊசி மாதிரி ஒரு பக்கம் அங்கே எங்கே யாருக்கு, ஓமனுக்கு, அவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து கொள்வார். ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம், மீதி இவர்களுக்கு ஒரு 5 லட்சம் கோடி வந்து விட்டால் அதை தாண்டி எண்ணெய் விற்பதற்கு தடைகள் நீங்கிவிடும். ஆமாம், எண்ணெய் விற்பதற்கு தடைகள் நீங்கி நம்ம நாட்டுக்கெல்லாம் என்ன வந்துடுது? நம்ம இன்னும் ஷாபர் போர்ட் கட்டிட்டு இருந்தோம், அது நம்ம திரும்பி சபாகர் போர்ட் வழியாக, சபாகர் அவர்களுக்கு 5 போர்ட் இருக்கிறது. கொமெனியுடைய போர்ட் இருக்கிறது, சபாகர் போர்ட் இருக்கிறது, அது மாதிரி கர்க் இருக்கிறது, அப்புறம் ஜிங்காஸ்னு ஒன்று இருக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாத்தை விட பந்தர் அப்பாஸ் இருக்கிறது. 5 ஃபோர்ட் இருக்கிறது. பந்தர் அப்பாஸ், அல் கொமேனி, சபாகர், ஜிங்கஸ் மற்றும் வந்து ககர், இந்த இவ்வளவும் இருக்கிறது. இதை அவர்கள், இதில் பெரிது வந்து பந்தர் அப்பாஸ் தான். இதை அவர்கள் எல்லாம் நாசம் செய்வதற்கான வழியிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் பொருளை விற்பதற்கு இங்கே டிமாண்ட் போடலை. அது ஒரு காரணம். அவர்கள் விற்பதை அவரை யார் நிறுத்த போகிறா? ஈரான் செழிப்பாகிவிடக்கூடாது. இந்த பிராந்தியம் முழுவதுமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இருக்கணும். இப்போ அரபுகள் எவனும் உஷாரா இல்லையே, அரபுகள் எவனும் இல்லையே. இவன் மட்டும் பெர்ஷியன் வந்து உட்கார்ந்து கொண்டு ஐடியாலஜி வழியாக தங்களை நிலைப்படுத்தி கொண்டு விட்டால், இந்த மைய ஓட்டத்தில் ஈரானும் அவர்கள் துணையாக இருக்கிற ரஷ்யா மற்றும் சீனா போன்றவர்கள் வல்லாதிக்கம் வந்துவிட்டால் தமக்கு பிரச்சனை ஆகிவிடக்கூடாது என்பதுதான் இவ்வளவு அழுத்தமும். ஆனால் ஒன்று, இறுதியில் அமெரிக்கா தோல்வியடையத்தான் போகிறது. அது எப்படி நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். நன்றி சார். நேயர்களே, மட்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.